இங்கே வாருங்க மக்களே, நம்ம வீடியோ வந்து அண்ணார் வந்து ஒரு வீடியோ கூட விட மாட்டாருங்களாம்மா. எப்போ எல்லா வீடியோ பார்த்துருவீங்களா? டெய்லி 12-1 மணி வரைக்கும் பார்ப்பேன் மாப்பிள்ள. ஏரியாவிலே சுற்று வட்டாரத்துலேயே மாப்பிள்ள நம்ம 3 ஒரு சின்ன தாராபுரத்துல இருந்து கூட இங்கே வந்து நம்ம சில்லி சாப்பிட்றாங்க. நம்ம நல்லா இருக்கும். டீ கடை தான் இருக்குது மாப்பிள்ள. டே சத்தம் முடிஞ்சிருச்சுடா. இப்போதான் முடிஞ்சிருக்குடா. பகலில் போட்டாங்களான்னு இருக்கா யூடியூப் பார்த்து. சரிங்க. அதை பார்த்து வரவங்க நேரமே வந்துடுறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. மாமூலாக சாப்பிட்டு இருந்தவங்க இந்த 10-20 வருஷமாக சாப்பிட்டு இருந்தவங்க வந்து பார்த்தா கூட்டம். ஆமாம், கவுந்து சொல்ல உண்மைதான். இதில் தொட்டு தின்னம்னாலே பாதி டீ காலி. அப்புறம் டீ எங்கடானா டீ இருக்காது. ஆமாம், அப்புறம் சர்க்கரையும் நம்மளுக்கு குறைஞ்ச மாதிரி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்ளைன் டைட்டில் பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடி. கரெக்டாக திருப்பூர் மாவட்டத்தில் கன்னிவாடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கிறேங்க. இந்த ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு சந்தைக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. வியாழக்கிழமை நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு சந்தை தொடங்கி வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் நல்லா வெகு விமர்சையாக, முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மறியாடு, அதுக்கப்புறம் வெள்ளாடு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணிட்டுருக்குறாங்க. இங்கே தான் வந்திருக்கோம். யார் கூட அப்படின்னா நம்ம கௌதம், நம்ம சுபாஷ். இங்கே ஒரு அண்ணா நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தானுங்க. ரொம்ப நாளாக வந்து நம்ம சுபாஷை சொல்லிட்டே இருந்திருக்காரு. இந்த பக்கம் கன்னிவாடி சந்தைக்கு வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா ரோட்டு பேர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சில்லி கடை இருக்கும். கண்டிப்பாக நம்ம சில்லி கடையிலும் சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. அதனால் இப்போ டேரெக்டாக நம்ம அண்ணார் சில்லி கடைக்கு தான் வந்திருக்கேன். வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் ராஜு. ராஜு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரைபர். சரி சரிங்கண்ணா. வீடியோலாம் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக டெய்லியும் பார்ப்பேன். பிடிச்சிருக்கீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்கண்ணா. இது நம்ம கடை கரெக்டாக எங்கண்ணா இருக்குது? பஸ் ஸ்டாப் கிட்ட, கன்னிவாடி பஸ் ஸ்டாப் கிட்ட. ஓகேண்ணா. ஓகே, எத்தனை வருஷம் சில்லி கடை பண்ணிருக்கீங்க? 13 வருஷமா. ஓகே ஓகே. வீட்டில் நல்லா இருக்கிறாங்க இல்லைங்க? சரிங்க. சரி 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 சரி. என்னென்ன சில்லி வேறு என்னங்க? சில்லி, வடை, போண்டா, பஜ்ஜி, 7 ஐட்டம் போடுங்க. பருப்பு வடை, உளுந்து வடை, மசால் போண்டா, மிளகாய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் சில்லி, சிக்கன் சில்லி, பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. இத்தனை ஐட்டங்கள் பண்ணுறீங்க. சூப்பர் சூப்பர். சட்னி 2 சட்னிங்க. சட்னி, தேங்காய் சட்னி. 13 வருஷம் போயிட்டு 13 வருஷம் பண்ணுறீங்க. சரிங்க. ஓகேங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே மக்கள், ரொம்ப நாளாக அண்ணன் வந்து நம்ம சுபாஷ்ட கேட்டு இருந்திருக்காப்ல. இன்னைக்கு சரி ஓகே, அவர் யார் அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. வந்து பார்த்தேன், நல்லா ஜாலியாக பேசினார். அண்ணனை சில்லி போட சொல்லியிருக்கான். சாப்பிட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு மக்கள் சந்தைக்கறி சாப்பிட்டு அப்படியே ஆட்டு சந்தையில் சுற்றி பார்த்துட்டு என்ன மாப்பிள்ள சுபாஷ்? ஓகே மக்கள், வாருங்கள். அண்ணார் சில்லி போடுறாரு, பார்க்கலாம் வாங்க. மக்களே, இங்கே வாருங்க மக்களே, நம்ம வீடியோ வந்து அண்ணார் வந்து ஒரு வீடியோ கூட விட மாட்டாருங்களாம்மா. எப்போ எல்லா வீடியோ பார்த்துருவீங்களா? டெய்லி 12-1 மணி வரைக்கும் பார்ப்பேன். சரிங்க. பிடிச்சிருக்குதுங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. எப்படி இவர் ஃபேன்னே சொல்லலாம். ஃபேன் பை மாப்பிள்ள. அப்படியா மாப்பிள்ள? ஃபேன் பை. சரி. ஓகே, சந்தோஷம். அக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்குதாக்கா? பயம் வேற வரேன் எனக்கு பாக்கோண்டு. ரொம்ப அழுதேம்பா. நானு லேட்டாக இருந்தா தம்பிக்கு விட்டு. சரி. நேரமா வந்திருப்பாங்க. அங்கே ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். வீட்டுக்குலாம் வரலாம் கூட தம்பி கேட்டேன். சரி, நாளைக்கு வந்துட்டு வரலாம். வாங்க, ஒரு நாளைக்கு வந்தா வாங்க. கண்டிப்பா வந்தா. வழக்கத்துலேருந்து பக்கமா? வழக்கிலிருந்து பக்கங்கண்ணா. கண்டிப்பா வாங்க. ஏன்னா பர்சனலாக ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. சரி. அதனால சரி, சுபாஷ் ரொம்ப க்ளோஸ். எனக்கு 2-3 வருஷமா கஸ்டமர். அங்கெல்லாம் சுபாஷ் வந்து கஸ்டமர். எடா சுபாஷ், எடா 3 வருஷம் கஸ்டமர். சரிங்கண்ணா. பெரம்பலூர் ஒரு சில்லி கடையே க்ளோஸ் ஆயிட்டியா? பெரம்பலூர்ல. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அதான் சாப்பிடலாங்கண்ணா. ஓகே மக்கள்ஸ், அண்ணா ரெடி பண்ணிட்டீங்களா? சூப்பர் மக்கள்ஸ். இங்கே பாருங்க, சிக்கன் சில்லி தயாராகி விட்டது. வித் லெமனு ஆனியனோட கொடுத்துட்டாரு அண்ணாரு. மாப்பிள்ளைங்களா ஆரம்பிக்கலாமா? எடுக்கலாம் மாப்பிள்ள. ஒரு ஃபேவரட் தெரியும் மாப்பிள்ள, சிக்கன் பீட்டா. சிக்கன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள. ஏரியாவிலே சுற்று வட்டாரத்துலேயே மாப்பிள்ள நம்ம 3 ஒரு சின்ன தாராபுரத்துல இருந்து கூட இங்கே வந்து நம்ம சில்லி சாப்பிட்றாங்கடா மாப்பிள்ள. இந்த கன்னிவாடியில் சாப்பிட்டு பாரு, நீயே சாப்பிட்டு பாரு, கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இருக்குமா? நம்மளால் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? செப்படி எப்படி நானும் சாப்பிட்றேன். மக்கள்ஸ் வாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டு சில்லி கடை. சில்லி சாப்பிட்றோம். லைட்டாக லெமன் எடுத்து ஒரு பைட் விட்டுட்டு தெரியுது எல்லாம் தெரிக்க வேண்டியதுதான். ஒரு வெங்காயத்தோடு எடுத்து மக்கள் சாப்பிடலாங்களா? ஓகே.
கேமரா ஃப்ரெண்ட் பார்ப்போம். எப்படி மாப்பிள்ள நல்லா இருக்கும். உண்மையாக அந்த ஃபஸ்ட்டு பைட் வாயில் வைக்கும் போதே நல்லா பண்ணுறீங்கண்ணா. டேஸ்ட்டு அந்த ஒரு சில்லி வாயில் வைக்கும் கண்டுபிடிச்சிடலாம் எப்படிங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நம்ம தாத்தா சில்லி கடைன்னு சொல்லிட்டு அம்மன் கோயிலில் நம்ம ஊரில் போட்டோம் தெரியுங்களா, சேம் டேஸ்ட்டு. உண்மையாக ஒருத்தரா உண்மையாலுமே மக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை வந்து இங்கே வந்து நம்ம சுபாஷ் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது. நான் மனசில் பட்டது ஒன்றா தான் பேசுவேன். உண்மையாலுமே சொல்கிறேன், தரமாக தான் இருக்குது. கொஞ்சம் மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது மக்கள். அப்படி சொன்ன மாதிரி ஒருன்னு சாப்பிட்றதுக்கே வந்து சாப்பிடும்போது ரசனையாக இருக்கு. ரசனையாக இருக்குது. மாப்பிள்ள எப்போ வந்தாலும் ஒரு சில்லியோட இருக்க மாட்டோம் மாப்பிள்ள. 2 சில்லி வாங்கி வச்சுட்டு தான் போவேன். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில்லி நல்லா இருக்குது சாரி மக்கள். சாப்பிடும்போது மாப்பிள்ள ஒரு நம்பர் இருக்குது. சில சில்லியை ஒவ்வொரு பக்கம் வந்து ஜமுக்குன்னா அந்த நீர் வந்து வடியும். அது வந்து நல்லா இருக்கு. இல்லை பாரு கிறிஸ்பியாக இருக்குதா, நல்லா பொறுக்குன்னு நல்லா இருக்குதுங்க. ஒத்து கண்டிப்பாக அந்த ரூட்டில் என்ன ரூட்டு என்ன ரூட்டு இது மாப்பிள்ள? மூணூர் தாராபுரம் போகிற ரோட்டில் கன்னிவாடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே முன்னாடியே இருக்குது. கரூர் வந்து மூணூர் தாராபுரம் போகிற ரோட்டில் கன்னிவாடியில் பஸ் ஸ்டாப்புக்கிட்டே முன்னாடியே இருக்குது. முன்னாடியே இருக்குது. ஈவினிங் ஒரு 4 மணிக்கெல்லாம் தொடங்கிடுவேன். 4:30 5 மணியில் தொடங்கிடுவேன். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா. ஏன்னா சில்லி சூப்பராக இருக்குது. நான் பர்சனலாக சில்லி ட்ரை பண்ணேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மக்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கடை மறக்காமல் இந்த வழி வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ உத்தரவாதமாக நான் சொல்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. செம்ம காலி பண்ணிட்டாங்க ஒர்த்து மக்கள்ஸ். ஒரு பிளேட் முடிஞ்சுது. 2வது பிளேட்டு மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள? உண்மையாலுமே அண்ணார் வேறு லெவல். நீ சொன்ன கடைக்கு ஒருத்தரா அந்த அம்மங்கோயில் தாத்தா கடை சில்லி மாதிரி அதை விடவே ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லலாம். மேலவே இங்கே பாருங்களேன் அந்த சில்லி எடுத்து காமிங்க. இதை காமிங்க. இதா நல்லா கிறிஸ்பியாக ஜம்முன்னு இருக்குது. எல்லாமே அப்படி தான் சூப்பராக இருக்குது. வேறு லெவல். ஓகே மாப்பிள்ள சாப்பிடுங்க மாப்பிள்ள. உங்களுக்கு ஃபேவரட் வேறு மக்கள்ஸ். ஆட்டு சந்தைக்கு வரலான்னு சொல்லிட்டு சந்தைக்கறி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கிட்டு வந்தால் ஆட்டு சந்தை டவுட்டாக இருக்குது. வியாழக்கிழமை நைட்டு தான் சொன்னாங்க. சந்தை மாதிரியே இல்லைங்க, வெறிச்சோடி கிடக்குது. ஆமாம் வெறிச்சோடி கிடக்குது. சந்தையில் சந்து மட்டும் தான் இருக்குது. சந்தையில் தான் போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் பெருசாக ஆடு வரத்து ஒன்றும் இல்லை. நான் மாப்பிள்ள ஆல்ரெடி முடிஞ்சிருச்சாடு தெரியுது பார்த்தா. அது 2 டெம்போ நிற்குது. சந்தையை மாற்றிட்டாங்களா? இதுலேயே தான் போடல. நான் கேட்டிருக்கல கம்முன்னு கேட்டுக்காரர்கிட்ட. சரி மாப்பிள்ள லெஃப்ட் ஒரு சந்தை கடை இருக்குன்னு பார்க்கலாம். மாப்பிள்ள எல்லாம் கழுவி வச்சுட்டோம். மக்கள்ஸ் எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ள சந்தை முடிஞ்சிருச்சு. எனக்கு வியாழக்கிழமை நைட்டு தான் சந்தை நடக்கும். இந்த புதன்கிழமை நைட்டு மாற்றிருக்காங்க. எப்படி மாற்றினாங்கன்னே தெரியல மாப்பிள்ள. பகலில் வச்சிட்டாங்களாட்ருக்கு இன்னைக்கு. ஆமாம் முன்னாடியே வச்சுட்டாங்க. இல்லைங்க அது ரொம்ப போச்சு. போன வாரம் வியாழக்கிழமை தான் இருந்துச்சு. டீ கடை தான் இருக்குது. மாப்பிள்ள டே சந்தை முடிஞ்சிருச்சுடா. இப்போதான் முடிஞ்சிருக்குடா. பகலில் போட்டாங்களாட்ருக்குடா. சரி ஓகே மக்களே இருங்க. ஆஹா ஏமாற்றமாக போச்சு. சந்தைக்கறி கிடைக்கலையே. மக்கள்ஸ் காலை வணக்கம். வெடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும். அதாவது இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நான். என்ன அப்படின்னா இந்த வீடியோ ஆக்சுவலாக போடவே வேணாம் அப்படின்னு தான் நினச்சேங்க. அப்புறம் பசங்க தான் இருந்துட்டு அடையாட எடுத்துட்டோம் போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் வந்து ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து பகல்னு அதாவது பகல் வரைக்கும் நடக்குன்னு நினச்சிட்டு வருவாங்க. இது வந்து முன்னாடியே முடிஞ்சிருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம்டா போடு அப்படின்னானுங்க. பல நம்ம சப்ஸ்கிரைபர் சில்லி கடையில் எடுத்தாங்களா, அதனால தான் எடிட் பண்ணி போடுறேனுங்க. அது மட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து இப்போ வேற ஒரு கடைக்கு போகிறோமுங்க. மேகலா பரோட்டா கடைன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு மோலனூரில். அங்கிட்டு தான் போக போகிறோம். ஸோ அதனால் தான் இப்போ எடிட் பண்ணி முடிக்க போகிறேன் மக்கள்ஸ். நம்ம சுபாஷ் வீட்டில் தான் இருக்கிறோம். நைட் வந்து சுபாஷ் வீட்டில் தங்கிட்டான். இங்கே வாங்க முன்னே சரி நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். சுபாஷ் வாருங்க எப்படி இருக்கிற பார்த்தீங்களா ஃபோட்டோவில் இதை பாருங்க செமையாக இருக்குது. இதுன்னு காட்டுறேன். இப்படி இருக்கிற சுபாஷ் ஒரு காலத்தில் பாருங்க எப்படி இருந்திருக்கிறாருன்னு. ஐயோ வெற்றிக்கொடி கட்டு மலைகளை முட்டும் மலை விட்டு அப்படிங்கிற மாதிரி ஜம்மன் இருக்கிறான் பாருங்க. இங்கே அந்த 3வது ஆள் இதோ இங்கே இருக்கான் பாருங்க.
இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஜம்முன் இருக்கிற மாதிரி போட்டோவில் ஹீரோ மாதிரி அழகண்டாடி. அண்ணா என்ன சண்டை முடிஞ்சிருச்சுங்களா? வியாழக்கிழமை நைட்டு தானே? 8 மணிக்கு முடிஞ்சதுங்களா? சாயந்தரம் 4 மணிக்கு. ஓ, சாயந்தரம் 4 மணிக்கு திறந்துட்டு 8 மணிக்கு முடிச்சிடுறீங்களா? ஓ, சரி 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 சரி. அப்போ நாங்கள் வந்த டைமு தான் லேட் ஆகி வந்துட்டாங்க. நான் கொடுமுடிங்க. சந்தைக்கறி சாப்பிடலாம். சந்தைக்கறி கிடைக்காதுங்களா? சந்தைக்கறி கிடைக்காதுங்களா? சந்தைக்கறி மக்கள், நம்ம ராம்கண்ணன் ப்ரோ இருக்காருல, அவர் எனக்கு வேலை ஐயா. என்னாச்சுங்க? என்ன பிரச்சனையாச்சு உங்களுக்கு? யூடியூப் பார்த்து சரிங்க. அதை பார்த்து வரவங்க நேரமே வந்துடுறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. மாமூலாக சாப்பிட்டு இருந்தவங்க இந்த 10-20 வருஷமாக சாப்பிட்டு இருந்தவங்க வந்து பார்த்தா கூட்டம். அவங்க நின்று அவங்களாம் நேற்றுலேருந்து ஆட்டை கொண்டாந்து வச்சு பசியோடு வந்து இங்கே சாப்பிடணும் பார்த்தா கூட்டம் சாப்பிட முடியல போயிடுறேன். சரி, பழைய கையெல்லாம் போயிடுச்சு. இப்போ புது கை நிறையா வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி வியாபாரம்லாம் அதே வியாபாரம் தான். ஏன்னா கொஞ்சம் வெளியே நிறைய பேர் வர்றாங்க எங்களை மாதிரி. ஆமாம், இது வந்து நல்லதா பார்க்குறீங்களா? இப்படி நான் நல்லது, நமக்கு ஏற்கனவே வியாபாரம் இல்லாத வேணா நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே நல்ல வியாபாரம் தான் ஆகிட்டு எனக்கு சொந்தமாக. சரிங்க ஐயா. இப்போ எத்தனை கிலோ போடுறீங்க? இப்போ 20 கிலோவிலேருந்து 25 வரைக்கும். 25 கிலோ. அதுக்கு மேலே வேலை செய்ய முடியறது. அப்படிங்களா? செஞ்சா இன்னும் 10 கிலோ போடும். சரி, நான் டாலை போட்டு சேஞ்ச் பண்ணுறது. ஆடு எங்க 1000 ரூபா தர முடியும். மற்ற இருந்து இது வரைக்கும் ஒரு பொம்பளை இருக்கு, அதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. 1000 இருந்தாலும் வர மாட்டேங்கிறாங்க. 1000 ரூபா கொடுக்கணும்னு கூப்பிடுறேன், வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே எவ்வளோ கொடுப்பீங்க? அது ஒரு பொம்பளையா இருக்கு. எப்படி மாப்பிள்ள ஐயாட்டு பேசுவோம். சரி, அடுத்த வாரம் வரட்டுங்களா? வாங்க, ஒரு 5 மணியே போடுவாங்க சாயந்தரம். சரி, 6-7 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் எடுக்கிறதுக்கோ போட்டுருக்க முடியாது, கூட்டம். பிசி, அதாவது பிசி மீன் பிசி. நாங்கள் உங்ககிட்ட பேசவே முடியாது. அப்ப 5 மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா நான் 4 மணிக்கு வரணும். 4 மணிக்கு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த சந்தை முடிக்கலாம்ல. ராம்கண்ணன் வந்து முதல்ல சந்தை எடுக்க வந்தவர் தான். சந்தையை எடுக்க வந்துட்டு என் கடையை வந்து பாட்டு வந்து எடுத்துட்டு போனார். சரி, ஐயா வரட்டுங்களா? பேருங்க ஐயா. போட்டு வந்து மயில் என் பையன் பேர். ஓ, சரி வரேங்க. போட்டு வந்து சரி, இன்னைக்கு ஒன்றும் சந்தைக்கறி கொடுத்து வைக்கல. ஏதோ 1 கிலோ இருந்தாக்கி நம்மளுக்கு சமைக்கலாங்களா? ஸ்பெஷலாக கறி மிளகு வேணுங்களே. மிளகு நான் சொந்தமாக அரைச்சி வீட்டுக்கு மாதிரி செய்யணுங்க. சரி, கடத்தோட வாங்கி போட்டு பசிக்குது. நான் சாப்பிட்டு மத்தியானம் இருக்கா சோறு நீங்கள் வாங்கி போட்டு செய்யணும்னா பிரச்சனையும் இல்லை. சரி, கடத்தூள் போட மாட்டோம். சரி, நாங்கள் சொந்தமாக வீட்டுக்கு மாதிரி வெங்காயம்லாம் போட்டு. இப்போ எதுவும் வாய்ப்பே இல்லைங்களா? நானே இதுக்காக நாங்கள் சாப்பிடாம வந்தோம்ங்க. டீமே இங்கே கிடைக்கிறது கடை வீட்டில் போகும். சரி, டீயே கிடைக்காது கறிகள் கிடைக்கும். சரி ஐயா, மாறங்கய்யா. டீயே கிடைக்காது என்னங்கய்யா? நம்ம ஈரோடு கொடுப்பிடிங்க. கொடுப்பிடி. சரி மாப்பிள்ளை, இன்னைக்கு நம்ம தலையில் தவறாத சங்கடத்தில் முடிஞ்சிச்சு. நீங்கள் தான் சப்ஸ்கிரைபரை கொஞ்சம் சில்லியாக கொடுத்தாருக்கேன். அதையும் திங்காம அதுவும் இல்லாமல் தான் அவ்வளோதான். ஐயோ மக்கள், ஏங்க முறையிலலாம் வந்து காலையில் நடக்க மாப்பிள்ள வெளியே கூட கோழிகாப்பா நடக்கு. அப்புறம் சரி நைட்டு இப்போ நைட்டு போட்டாங்க. நைட்டு வந்தால் இப்போ என்னங்கிறாங்க சாயந்தரமே ஓட்டி 8 மணிக்கெல்லாம் சந்தை முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து எப்படின்னா மாப்பிள்ள வெள்ளிக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சு காத்தால வரைக்கும் இருக்குண்டா. அப்புறம் எப்படி மாத்தினாங்கன்னா வியாழக்கிழமை மாத்திட்டாங்க. வியாழக்கிழமையே டைம் இப்போ வந்து 10 மணி வரைக்கும் இருந்தது. ஆனா இப்போ என்னமோ தெரியல, இப்போ 8 மணிக்கே முத்தூர் சந்தை அதே மாதிரி தான். முதல்ல வந்து சனிக்கிழமை காலையில தான் கூடுமாப்ல. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே முடிச்சிடுறாங்க. அதான் இப்போ நம்ம 4 மணிலிருந்து அந்த 8 மணி டைமுக்குள்ளார வந்திருந்தா எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம், ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருக்கலாம். அந்த கறி வேற ஞாபகப்படுத்திக்கிட்டே மாப்பிள்ள. சரி மக்கள், அப்புறம் மீட் பண்ணுறேன். கொஞ்சம் நான் பர்சனலாக பேசிட்டு ஆரங்கத்தை டிப்ரெஷன் வீட்டுட்டு அப்புறம் வர லைனுக்கு வரேன். மக்கள், அடுத்து ஸ்ரீ பண்ணாரி அம்மன் டீ பேக்கரி கடைக்கு வந்தாச்சு. எதுக்கு வந்திருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வேறு எதுக்கு முல்ல டீ சாப்பிட்றதுக்கு தான். மாப்பிள்ள டீ சொல்லியிருக்கு மாப்பிள்ள. ஆமாம், அந்த கறி சாப்பிட வந்து டீ சாப்பிட்ற நிலைமை ஆகி போச்சு. என்ன பண்ணுறது? டிப்ரெஷன் மக்கள்ஸ், டிப்ரெஷன். சரி மாப்பிள்ள டீ சொல்லிடலாம். அவ்வளோ எனக்கு ஒரு லைட்டிங் மாப்பிள்ள. லைட்டி எனக்கு ஸ்ட்ராங்காக டீ. ஆனால் லைட்டிங்னா 2 ஸ்ட்ராங் டீங்னா சக்கரை அதிகமாங்கண்ணா 3லேயுமே. எடுத்து அடிக்கிறான் பாரு ஜம்முன்னு.
அடாடாடாடா மிட் நைட்டில் இப்படி உட்காந்து டீ கடையில் உட்காந்து பேக்கரியில் நாயம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி டீ சாப்பிட்ற சுகமே தனிடா. இன்னைக்கு பேக்கரி நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை நைட் லைஃபு. ஆமாம். சரி ஓகே மக்கள் வாங்க நம்மளும் தொட்டு செமையாக இருக்குமில்ல டீ கேக்கு இருக்குமே. ஐயோ இருந்தால் தான் மாப்பிள்ள இந்த லைஃப் வந்து இப்படி ஒரு மாதிரி ஒரு என்ஜாய் பண்ண முடியும். ஓகே நானும் சாப்பிட்றேன். செம்மையாக இருக்கு. ஆனால் மாப்பிள்ள இந்த பண்ணு சாப்பிட்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த பண்ணை தொட்டு தின்னோம்னாலே டீ குடிக்கணும். ஆமாம் நான் கவுந்து சொல்ல உண்மைதான். இதில் தொட்டு தின்னோம்னாலே பாதி டீ காலி. அப்புறம் டீ எங்கடானா டீ இருக்காது. ஆமாம் அப்புறம் சர்க்கரையே நம்மளுக்கு குறைஞ்ச மாதிரி தெரியும். டீ வாங்குற மாதிரி தான் இருக்குது. பாரு அவ்வளோதான் இப்போ டீ அந்த மாதிரி முடி போகுது பார்த்தீங்களா. பாதி இதுக்கு போயிடுச்சு வரல அர்த்தமாக இருக்கு. அதான் அப்படி புளிஞ்சு விட்டு திங்கணும். புளிஞ்சு விட்டு தான் திங்கணும். அப்புறம் உன் பிரெயினை பாராட்டுற மாப்பிள்ள. உன் பிரெயினை பாராட்டுற மாப்பிள்ள. ஒரு டம்ளர் வாங்கினா அரை டம்ளர் ஆகிடுது. நாட்டு சக்கரை லைட்டிங்க அவங்களுக்கு நாட்டு சக்கரை ஸ்ட்ராங் டீ. சூப்பராக இருக்குதுங்க. மாப்பிள்ள எல்லாத்தையும் நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் மாப்பிள்ள. சேர்ஸ் போடவே மாட்டேன். நான் கூட லைட் சிகரெட்டுன்னு சொல்லிடுவேன்னு நினச்சேன். பழக்கம் இல்லைங்க எங்களுக்கு. என்ன மாப்பிள்ள சுத்தமான பசங்க 3 பேருமே. சுத்தமான பசங்க. சத்தம் இல்லாத பசங்க சுத்தமான பசங்க. செம்மையா இருக்குல்ல. அடா ஒரு கமாண்டு நேற்று பாத்தியா கொடைக்கானல் போய் டீயில சேஸ் அடிச்சு கொடுத்த மொதல் கேங் நீங்க தான் படிக்கிறாங்க. ஆமாம் மக்கள் அவ்வளோதான். அதெல்லாம் தேவையில்லை மக்கள். சரக்கு அடிச்சாதான் சந்தோஷம் அப்படிங்கிறலாம் கிடையாது மக்கள். அதை அடிக்காமல் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு உதாரணம் தான் நாங்கள். நம்பிக்கை ஞானயம் பாபா நான் விட்டன டீ டம்ளர் கீழே வாயிடு. அப்புறம் அவர் ஓனர் என்ன ஏப்பா அப்படிம்பாரு. சிரிக்கிறாருண்ணா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு டீ கடை ஓனர். ஓகே மக்கள் அப்புறம் மீட் பண்ணுறேன்.